ஏன் இப்படி பண்ற? விழுந்துட்டா பாரு. சாரி. ஓ ஹாய் ஆண்டி. சிவா, இவ என்னோட நீஸ் நேஹா. நேஹா, இவன் பேரு சிவா. சிவா, நேஹாவை கொஞ்சம் வேதா சிட்டிய சுத்தி காமியப்பா. அவ ரொம்ப ஆர்வமா இருக்கா. ஓகே ஆண்டி, வா நேஹா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீட் நேஹா, சுவாமி ஆண்டியோட ரிலேட்டிவ். நேஹா, இவங்க எல்லாருமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவ ரேவா, இவன் ஆர்டி, இவன் யூடி. ஹாய் எவ்ரிபடி. வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இந்தாங்க பசங்களா, ஐஸ்கிரீம். யாராவது காப்பாத்துங்க, என் குழந்தையை காப்பாத்துங்க. சிண்டு, சிண்டு, இந்த கதவை திறங்க. என்னாச்சு? இந்த ஃப்ரிட்ஜ் டிஜிட்டல் லாக்கர் போட்டு லாக் பண்ணிருக்காங்க. இத ஓபன் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. இந்த நம்பர் எங்களோட மேனேஜர் கிட்ட மட்டும் தான்ப்பா இருக்கு. அவரு இப்ப வெளியே வேற போயிருக்காரு. வெயிட், நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஏய் சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ். வெரி குட். வாவ் நேஹா, நீ இதை எப்படி பண்ண? நான் எடுத்த முடிவை மாத்த அந்த ஆண்டவனை நினைச்சா கூட முடியாது. வேணும்னா கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷமா இருந்துக்குங்க. ஒருத்தர் ரொம்ப நேரமா எங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன்.
நான் எடுத்த முடிவை மாத்துறதுக்கு அந்த ஆண்டவனை நினைச்சாலும் முடியாது. இது எதுவும் தெரியாம இந்த பையன் என்கிட்டயே மோதுறதுக்கு வரானா? ஏய், அந்த பொண்ணோட கதையை அப்புறம் பாத்துக்கலாம். இந்த பையனை பிடிச்சி கட்டி தூக்கி வண்டியில போடுங்கடா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஏய், என்ன பண்றீங்க நீங்க எல்லாரும்? ஒரு சின்ன பையனை அடிச்சு அவனை கார் டிக்கில கூட போட தெரியாதா உங்களுக்கு? சாரி அங்கிள், டிக்கில சுத்தமா இடம் இல்ல. இப்ப என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அந்த ஆண்டவனை நினைச்சாலும் அந்த முடிவை மாத்த முடியாது. முடியவே முடியாது. பாபா சிவா பாட்டியா? இந்த பொண்ணு டிஜிட்டல் ஆக்க மட்டும் இல்லப்பா, பாட்டும் சூப்பரா பாடுறப்போ. நான் எப்படி பாடினேன்னு சொல்லவே இல்ல. சூப்பரான பாட்டு போ. தேங்க்யூ. சிவா, ரேவா போன்ல யாரோ ரவுடி பசங்களை பத்தி சொன்னாப்பா. ஆமா, அந்த ரவுடி பசங்க உன்னை பின்தொடர்ந்து வந்தாங்களாமே. எங்க அவனுங்க சொல்லு. அவங்க வந்தது எனக்காக இல்ல, நேஹாக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. என்ன அவனுங்க நேஹாவை துரத்திக்கிட்டு வந்தானுங்களா? அவனுங்க இந்த ஊருக்கும் வந்துட்டானுங்க போல இருக்கு. அவங்க யார் அங்கிள்? ஐயோ, நம்ம நேகாவோட ஐக்யூ லெவலு ரொம்ப அதிகம் தாம்பி. குறிப்பா சொல்லணும்னா டிஜிட்டல் லாக்க அவளால சுலபமா ஓபன் பண்ண முடியும். அவ எந்த டிஜிட்டல் லாக்கா இருந்தாலும் ஓபன் பண்ணுவா. வீனசிட்டியில டிவி லைவ் ஷோவுல இவ ஒரு தடவை டிஜிட்டல் லாக்க ஓபன் பண்ணாப்பா. அதோட இன்டர்வியூவும் கொடுத்தா. அப்போதுல இருந்து சில பேரு இவளை தேடிக்கிட்டு இருக்காங்கப்பா. ஐயோ, அவங்களுக்கு என்ன வேலையோ என்னவோ ஏன் துரத்துறானுங்கன்னு தெரியலையே. லட்டு சிங் சார், நம்ம சாமி அங்கிள் வீட்டுக்கு 24 hours போலீஸ் ப்ரொடெக்ஷனை நீங்க உடனே கொடுங்க. நாம அவங்கள பிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது பிளான போடுவோம். சிவா, நீ இப்ப விளையாடப்பா. நானும் லட்டு சிங் சாரும் ஒரு பிளான போடுறோம். அந்த பிளான்ல திருட கண்டிப்பா சிக்குவா. ஐயா வணக்கம். உங்களுக்குள்ள இந்த திறமை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நீங்க எப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. அதுதாங்க இந்த டிஜிட்டல் லாக்க அசால்ட்டா ஓபன் பண்ற டெக்னிக். சொல்லுங்க. அட நம்ம தாத்தா. ஓ நோ. இது எப்போன்னு கேட்டா எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது எனக்கு பைபர்ட்லயே கிடைச்சதுங்க. நீங்க எங்களுக்காக ஒண்ணு பண்ணணும். அதாவது நேயர்களுக்கு முன்னாடி ஒரு லாக்க ஓபன் பண்ணணும் ப்ளீஸ். தேவா, டிவில எங்க தாத்தா ஒரு டிஜிட்டல் லாக் எக்ஸ்பர்ட் மாதிரி விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த ரவுடிங்க இந்த விளம்பரத்தை பார்த்தாங்கன்னா தாத்தாவை நிச்சயமா வந்து கடத்திட்டு போவாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் அந்த டிவி ஸ்டேஷன் இருக்கு. நீ ஆதியோடைய கூட்டிட்டு உடனே அங்க போய் தாத்தாவை பாத்துக்கோ. நானும் கிளம்பி உடனே அங்க வந்துடுறேன். அற்புதம், கலக்கிட்டீங்க. இவருதான் சிறப்பு வாய்ந்த மனிதர். எந்த பூட்டா இருந்தாலும் நிமிஷத்துல திறந்துருவாரு. இதுதான் இவரு வேலை. வீரா, நீ அங்கேயே இரு. எப்ப இந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் குறைதோ அப்போ நீ அந்த பொண்ணை தூக்கு. நாம அதுக்குள்ள இந்த ஆளை வச்சு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வேளை இவனை வச்சு அந்த வேலை முடிஞ்சு போயிடுச்சுன்னா உடனே போய் அந்த பெருசை தூக்கிட்டு வர வழியை பாருங்க.
தாத்தா ஹாய் தாத்தா நீங்க எப்ப டிஜிட்டல் லாக் எக்ஸ்பர்ட் ஆனீங்க? அது நானும் இவரும் சேர்ந்து போட்ட ஒரு பிளான்மா. அந்த கொள்ளக்காரங்க எப்படி எங்களை கனெக்ட் பண்ணுவாங்க, அப்ப அவங்களை அப்படியே டப்புன்னு பிடிச்சாமா. கவலைப்படாதீங்க. தாத்தா பிளான் மொத்தமா உள்டா போயிடுச்சு. இவங்க உங்ககிட்ட பேசுவாங்கன்னு சொன்னீங்க, ஆனா கடத்திட்டு போறாங்க. சிவா, அந்த ரவுடி பசங்க எங்களை கடத்திட்டு போறாங்க. நாங்க சிட்டில இருந்து ஈஸ்ட் பக்கம் போயிட்டு இருக்கோம். நீ சீக்கிரம் வந்துரு. நான் ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த ஆண்டவனை நினைச்சாலும் அந்த முடிவை மாத்தவே முடியாது. பிரச்சனை பண்ணா இதே கதிதான் உங்களுக்கும். எந்த டிஜிட்டல் லாக்கரா இருந்தாலும் டக்குன்னு ஓபன் பண்ணிடுவீங்க. இதை தானே நீங்க டிவில சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகே, இப்போ இந்த டெத் வெல்ல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறிக்கிட்டே இருக்கும். தண்ணி மேல ஏற ஏற மீனும் மேல வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க இங்க இருக்கிற டிஜிட்டல் லாக்கை அன்லாக் பண்ணணும். அப்படி அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி மேல ஏறது நின்னுடும். நீங்களும் தப்பிச்சிடலாம். இல்லனா நீங்க எல்லாருமே மீனுக்கு ஏறியாயிடுவீங்க. பபாய். ஏய் ஒரு நிமிஷம். கீரி புல மாட்டையா, நான் சொல்றத கேளுடா. நான் டியூட்டில இருக்கிற போலீஸ்காரன். இன்ஸ்பெக்டரை தூக்கி மீனுக்கு இறையாக்க கூடாது. இது ரொம்ப தப்புடா. அப்படின்னா எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே இருங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பேங்க்ல இருந்து லாக்கரை கொள்ள அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனா நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அந்த லாக்கரை மட்டும் ஓபன் பண்ணவே முடியல. அத உடைக்க கூட எங்களால முடியல. அதுக்குள்ள ஏகப்பட்ட கோல்டு பிஸ்கட். இங்க பாருங்களேன், இதுக்குள்ள இருக்கிற தண்ணி வேகமா நிரம்ப நிரம்ப அதுக்குள்ள இருக்கிற மீனும் மெல்ல மெல்ல மேல வந்துகிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல மீன் உங்ககிட்டயே வந்துட போகுது. பாவம், இந்த மீன்லாம் ரொம்ப பசியில வேற இருக்கு. நீங்க கிடைச்சதுமே உடனே சாப்பிட்றோம். தாத்தா, சிவா இங்கதான் வந்துட்டு இருக்கான். அது வரைக்கும் நம்ம ஏதாச்சும் டைம் பாஸ் பண்ணி ஆகணும். சீக்கிரம் அதை ஓபன் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஆக்ட் பண்ணுங்க. இத பாருங்க, நான் உங்க கூட வரேன். அது திறக்கிறதுக்கு உதவி பண்றேன். பிரப்தார் சிங், நீ வரேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா நீ மேல வந்து ஏமாத்தணும்னு நினைச்ச, உன்னை காப்பாத்த என்னாலயே முடியாது. சரி சரி, வா என் கூட. ஓகே பாஸ், சீக்கிரம் சீக்கிரம். என்னையும் கூட்டிட்டு போங்கப்பா. அவர் இந்த லாக்கரை திறக்கிற வரைக்கும் நீ பத்திரமா அந்த தண்ணிக்குள்ளேயே இரு. அவர் எவ்வளவு சீக்கிரம் இந்த லாக்கரை திறக்கிறாரோ அவ்வளவு சீக்கிரம் நீ இதுல இருந்து வெளியே வர முடியும். கீரி புல மாட்டையா, போங்க. சீக்கிரமா 325740 325740 மல்டிபிள் பண்ணி சொல்லுங்க. அந்த நம்பர் தான் இதுல போட்டோம். அப்பதான் டோர் திறக்கும். இல்ல வராதீங்க வராதீங்க. இல்ல வேணாம். தொள்ளாயிரத்தி 49 இன்ட்டு 7414 7 நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பெருசு என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ? இவ்வளவு மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த லாக்கரை திறக்க முடியுமா என்ன? சார், உங்க போன்ல கால்குலேட்டர் இருக்குல்ல, அதை வச்சு யூஸ் ஓ பண்ணுங்க. ஆமா ஆமால. சிவா, லெட்டர் சிங் சார புடிச்சு வச்சிருக்காங்க. நாங்க பக்கத்துல இருக்க பில்டிங்ல இருக்கோம். சீக்கிரமா வா சிவா.
எப்பா நம்மள சுத்தி சுத்தி அடிச்சது இது அந்த பையன் தானே? அடி ஞாபகம் இருக்கா? மறந்த மாதிரி தெரியுதே. ஏய், பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஐயோ இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. என்ன பண்றீங்க? ஐயோ ஐயோ விட்டுருங்க. அட சிவா கடிக்குதுரா. எத்தனை வாட்டி சொல்றது விட்டுங்க. சிவா சிவா வந்துட்டா. சிவா 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 சிவா. ஹே தேங்க்யூ சிவா, தேங்க்யூ வெரி மச். வா நாம போய் தாத்தா எங்க இருக்காருன்னு தேடுவோம். ஏய். ஏய். பாட்டு. மத்தவங்கள எங்கன்னு சொல்லு. இருக்காங்க. ஏய் சின்ன பையா, நீ திரும்பவும் வந்துட்டியா? இந்த முறை நீ தப்பிச்சு எங்கேயும் போக முடியாது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏய். காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க சார். யாடா திரும்பி வர? தங்கம் எனக்கு கிடைச்சிருச்சு. தங்கம், இது என்னோட தங்கம், என்னோட தங்கம்.
உங்களுக்கு சொந்தமானது இல்ல, பேங்குக்கு சொந்தமானது. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் கீரி புல மண்டையா. இந்த சிவா ஒரு முடிவு எடுத்துட்டான்னா அந்த கடவுளால கூட அதை மாத்தவே முடியாது. பாஸ் பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டேன் பாஸ். போலீஸ் லைட்டா கண்ணா சொன்னாங்க, அது கேப்ல தூக்கிட்டு வந்துட்டேன் பாஸ். டக்குனு லோக்கர் தோத்தரலாம் பாஸ். பாஸ் நீங்களே சரண்டர் ஆயிட்டீங்களா? அப்ப நானும் சரண்டர் பாஸ், கை தூக்கிட்டேன். இதை திறக்கதான் என்ன இவங்க கடத்திட்டு வந்தாங்களா? சரி, இதை யாரு திறந்தது? சிவாவோட பஞ்சஸ் தான். சிவாவோட பஞ்சஸா? சிவாவோட பஞ்சுல எது வேணாலும் திறந்துக்கான். என்ன சிவா? என்ன பண்றீங்க நீங்க எல்லாரும்? எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், உடம்ப ஃபிட்னஸாக வச்சுக்கிறத விட மைண்டை கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. நீங்கள் உடம்ப தான் ட்ரெயின் பண்ணுறீங்க, அது முக்கியமே இல்லை. மைண்டை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலை, எல்லாமே வேஸ்ட்டு தான். ரொம்ப சரியா தான் சொன்ன. பாராட்டாக்கோர் பார்க்கோர் பண்ணும்போது பார்க்குற எதிரி கொஞ்சம் கொலநடுக்கி தான் போவோம். குட் மார்னிங் சார். ஹலோ, வெரி குட் மார்னிங். உங்க எல்லாருக்கும் இன்னும் நிறையவே ட்ரைனிங் வேணும். இன்னும் நீங்க ட்ரெயின் ஆகணும். காத்து மாதிரி சும்மா ஸ்பீடா போகணும். இன்னைக்கு நைட் நமக்கு ஒரு மிஷன் இருக்கு, போகணும். ஹலோ லட்டு சிங் சார், சாமி அங்கிள் வீட்டுல யாரோ 2-3 பேர் திருடிட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்க நிச்சயமா பெரிய கேங்கா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க. என்னது? இந்த லட்டு சிங் இருக்கிற ஏரியாவில் திருட்டா? இங்க இருந்து 50 கிலோமீட்டர் எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஓஹோ, உனக்கு தான் தெரியும்ல. அப்ப நான் உடனே கிளம்பி வரேன் சிவா. இதோ வந்துட்டேன். லட்டு சிங் இருக்கிற ஏரியாவில் வந்து திருட்டுத்தனம் பண்றீங்களா? இந்த மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன், எத்தனை பேரை நான் துவைச்சு எடுத்திருப்பேன். பிரில்லியன்ட். நீங்க எல்லாரும் உங்க வேலையை ரொம்ப தெளிவா பண்ணிருக்கீங்க. இந்தாங்க உங்க பங்கு, போங்க போய் என்ஜாய் பண்ணுங்க. Thank you, sir. போற
தாரா டாக்கூர், நீங்க எதை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கல போல இருக்கு. கிடைக்கல, ஆனா பரவாயில்ல. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும். இன்னைக்கு வெறும் ஆரம்பம் மட்டும்தானே. நம்மளோட இந்த வேதா சிட்டில வித்தியாசமான திருட்டு தான் நடந்துகிட்டு இருக்கு. திருட வரவ கஜனாக்குள்ள இருக்கிற பணத்தையும் நகைப்பெட்டியை மட்டும்தான் திருடுறான். அவன் டார்கெட் பணம் இல்ல நகைப்பெட்டி தான். இன்னும் கூடுதல் நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நைட் நியூஸை நீங்க எல்லாரும் பாருங்க. மிஸ் பண்ணாதீங்க, வருத்தப்படுவீங்க. இவன் ஒழுங்கா நியூஸ சொல்றானோ இல்லையோ, ஆனா எல்லாரையும் அழகா பயமுடுத்துறான். குட் மார்னிங் தாத்தா அவர்களே, குட் மார்னிங் பாட்டி அவர்களே. குட் மார்னிங், குட் மார்னிங். வாங்க லட்டு சிங் சார், டிஃபன் சாப்பிடுங்க. சரி, காலையில என்ன இந்த பக்கம்? சும்மா இந்த வழியா போய்கிட்டு இருந்தேன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சரி பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். 2 பேரையும் பாத்துட்டீங்கல்ல? ஓகே பாய். என்னம்மா நீ லட்டு சிங் சாரை வெறிப்பேத்திக்கிட்டு இருக்க? சாப்பிட்டு தான் போட்டுமே. அதெல்லாம் வேண்டாம். நம்ம சிவாவை அந்த திருடங்களை பிடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போக வந்திருக்காரு. அட நான் எதுக்கு பாட்டி சொல்ல போறேன்? அவன் ஒரு சின்ன பையன். இல்ல 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 இல்ல, அவன் சின்ன பையன் இல்ல. ஆனா அந்த திருடனை பிடிக்கிறது இந்த லட்டு சிங்கோட வேலை. பாருங்க பாட்டி, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இந்த திருடனை பத்தி புரியவே இல்லை. நகைப்பெட்டி பணப்பெட்டியில இருக்கிறத மட்டும் தேடி புடிச்சு திருடிக்கிட்டு போறான். வெளியே வைக்கிற பணம் பொருள் எதையும் அவன் எடுக்கிறதே இல்லை. அவன் யாருன்னு தெரியல, ஆனா பார்க்கோர் எக்ஸ்பர்ட்டா இருக்கான். அவன் பார்க்கோர் எக்ஸ்பர்ட்டுங்கிறதால அது எவ்வளவு பெரிய ஆப்ஸ்டிக்கலா இருந்தாலும் அதை ஈஸியா தாண்டி போய்கிட்டே இருப்பான். அவனை பிடிக்கணும்னா கண்டிப்பா நாமளும் பார்க்கோர் எக்ஸ்பர்ட்டா மாறணும். போதும், ஆரம்பிச்சிட்டீங்களா? அமைதியாரு. எந்த ஐடியாவும் நீ கொடுக்க தேவையில்ல. சாரி பாட்டி. சிவானி கவலையே படாத, என்னோட மூளையில ஒரு நல்ல யோசனை தோணி இருக்கு. அவங்கெல்லாம் பார்க்கோர் எக்ஸ்பர்ட் தானே. அவங்கள நாம பிடிக்கணும்னா நாமளும் பார்க்கோர் எக்ஸ்பர்ட்டா மாறணும். நானும் பார்க்கோர் ட்ரைனிங் எடுக்கிறேன். அதுல பக்காவா ட்ரைனிங் ஆகி பார்க்கோர்லயே நான் அவங்கள பிடிக்கிறேன். சிவா, சிவா, என்னை காப்பாத்து. அற்புதம் சிவா, பிரமாதம். என்னம்மா செட்டு போட்டிருக்கீங்கப்பா நீங்க எல்லாரும். நானும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். யாராவது எனக்கு கீழே இறக்கி விடுங்கப்பா. ஐயோ தொங்கிக்கிட்டு இருக்கேன், என்னால முடியல, தலை சுத்துது. மிஸ்டர் தத்தா, உங்க வீட்லயும் திருட்டு போயிடுச்சா என்ன?
மிஸ்டர் சர்மா உங்க வீட்லயுமா திருட்டு போயிடுச்சு? ஆமா வர்மா சார், அப்போ உங்க வீட்லயும் திருடு போயிடுச்சா என்ன? ஆமா, என்னோட வீட்லயே திருட்டு போயிடுச்சு. அங்கிள், உங்க எல்லாருக்கும் ஒருத்தர் தெரியுமா? லாஸ்ட் மந்த் நாங்க எல்லாரும் சேர்ந்து லீவா இருக்கேன்னு வேதா சிட்டிக்கு டூர் போயிருந்தோம் சிவா. அப்பதான் எல்லாரும் பழக்கமானோம். இத்தனை நாளா இங்க திருட்டு நடந்துட்டு இருக்கு. யார் யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து வீனஸ் சிட்டிக்கு போனீங்களோ அவங்க வீட்ல மட்டும் தான் திருட்டு நடந்துகிட்டு இருக்கா? வேற யார் வீட்லயும் நடக்கலையா? இல்ல, நீ சொல்றது உண்மைப்பா. யார் யாரெல்லாம் டூருக்கு போனோமோ அவங்க வீட்டில் தான் திருட்டு போகுது. இது ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. இதுலயும் இல்ல, இதுலயும் இல்ல, இதுலயும் இல்ல, இன்னைக்கும் கிடைக்கல. அப்படி நீங்க எதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கீங்க? சரி, உனக்கு மட்டும் நான் சொல்றேன். போன மாசம் நான் வீனஸ் சிட்டியில 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை திருடிட்டு போலீஸ் துரத்துறாங்களேன்னு ஒரு ஜுவல் ஷாப்புக்குள்ள போய் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். ஏய் அசையாதே, அவனை ஃபுல்லா செக் பண்ணுங்க. அந்த பஸ் எங்க போகுது? அந்த பஸ் வேதாஸ் நகரத்தை சேர்ந்தது. வருஷம் டூருக்கு இங்க தான் வருவாங்க. இந்த வருஷமும் வந்துட்டு போறாங்க. நான் அப்பவே டூருக்கு வந்தவங்களோட லிஸ்ட்டை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டேன். அப்பவே இந்த பார்க்கோர் டீமை ரெடி பண்ணி எல்லார் வீட்லயும் திருடணும்னு நான் முடிவு பண்ணேன். நிச்சயமா யாரோ ஒருத்தர் வீட்டில் தான் அந்த டைமண்ட் பாக்ஸ் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. நிச்சயமா இது உங்களுக்கு நல்ல செய்தி. இன்னும் ஒரே ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு. நீங்க வச்ச வைரத்தோட டப்பா அந்த வீட்டில் தான் இருக்கணும். என்ன? ஓ, அப்ப இது எனக்கு நல்ல நியூஸ் தான். இன்னைக்கு நைட் என்னோட 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம் என் கைக்கு வரப்போகுது. சந்தோஷமாக இருக்கு. இதுதான் அந்த லிஸ்ட் சிவா. இவங்க தான் போன மாசம் நம்ம ஊர்ல இருந்து வீனஸ் நகரத்துக்கு டூர் போனவங்க. அதுவும் இவங்க வீட்ல மட்டும் தான் திருட்டு போய்கிட்டு இருக்கு சிவா. லிஸ்ட்ல மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு வீடு தான். அந்த வீட்ல மட்டும் தான் திருட்டு நடக்கல. அப்படியா? அப்போ அந்த ஒரு வீடு தான் பாக்கி இருக்குன்னு சொல்லு. ஓகே, இன்னைக்கு நைட் நாம அந்த வீட்டை யாருக்கும் தெரியாம நோட்டம் விடணும். அவன் நிச்சயமா ஏதோ ஒரு பொருளை தேடிக்கிட்டு இருக்கான். அது இந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தர் வீட்ல தான் இருக்கு. இந்த வீட்ல திருட்டு நடக்காம நம்ம தடுத்து நிறுத்தணும். அவங்க நிச்சயமா இங்க வருவாங்க. ஹேண்ட்ஸ் அப். உங்களை நாலா பக்கமும் நாங்க சுத்தி வளைச்சிட்டோம். ஹை, லட்டு சிங் சார், நீங்க ரோட் வேஸ்ல அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. நான் மேல போய் அவங்கள ஃபாலோ பண்றேன். ஏய் சின்ன பையா, உனக்கு என்னதான் பிரச்சனை? பையனை நீங்க சொல்றதுதான் பிரச்சனை அண்ணா. சிவா, என்னோட பேரு சிவா. திருடின பேக ஒழுங்கா என்கிட்ட கொடுங்க. உங்க பாஸ் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க.
நில்லுங்கடா, இல்லைன்னா சுட்டு பொசுக்கிடுவேன். நிக்கிறானுங்களா பாரு. ஆமா, உங்களை இங்க இருந்து குதிக்க சொல்லி யார் சொன்னது? Well done, boys. Well done. உங்க மிஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு பாராட்டாக்கூர். எஸ் எஸ் இப்போ இந்த வைரம் என்னோடது. ஆனா உங்களால தான் எனக்கு இந்த வைரம் கிடைச்சது. அதனால இதுல உங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்க போறேன். இந்த பையன் எங்கேயோ வந்துட்டானா? இவன் நம்மள ஓவரா டென்ஷன் ஆக்குவானே. ரொம்ப மோசமா போட்டு அடிப்பான் பாஸ். ஒரு பையனா நடந்துக்க மாட்டியாடா நீ? பெரியவங்களுக்கு மரியாதை தரணும்னு அப்பா அம்மா உனக்கு சொல்லி தரலையாடா? அடடா, அப்பா அவன் அடிக்கு இன்னும் இந்த பல்லு வலிச்சுக்கிட்டு இருக்கு பாஸ். ஏய் சின்ன பையா, எனக்கு தேவையானது எனக்கு கிடைச்சிடுச்சு. அமைதியா இங்க இருந்து கிளம்பிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா அங்கிள். உங்களுக்கு தேவையானது வேணா உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், ஆனா எனக்கு தேவையானது இன்னும் எனக்கு கிடைக்கவே இல்லை. அந்த பையனை வேண்டாம், அந்த பையனை நானே பாத்துக்கிறேன். இந்த பாராட்டாக்கோர் பார்க்கோர் பண்ணான்னா பாக்குற எதிரி கொலை நடுங்கி போவான்னு இவனை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? Hands up. இங்க இருந்து யாரும் அசையக்கூடாது. உங்க முன்னாடி நாங்க சின்ன பசங்க அங்கிள். சிவாவா அங்கிள்னு சொன்னீங்க, அப்புறம் அவ்வளவுதான். சின்ன பையனா நடந்துக்கணும், ஆனா இவன் அங்கிள் மாதிரி அடிக்கிறா. என் 15 கோடி மதிப்புள்ள வைரம் போச்சு. இந்த வைரத்தை எங்க இருந்து கொள்ளையடிச்சீங்க? இந்த வைரம் லாஸ்ட் மந்த் வீனஸ் சிட்டில திருடு போனதாச்சே. அந்த ராபரியை தான் அந்த பிக்கஸ்ட் ராபரி ஆஃப் த இயர்னே சொன்னாங்க. அந்த திருட்டு பைய போல இப்ப சிக்கி இருக்கு. தேங்க்யூ சிவா, தேங்க்யூ. நீ இவனை பத்தி கவலையே படாத. இவனுக்கு ரொம்ப நல்ல கவனிப்ப ஜெயிலனா ஏற்பாடு பண்றேன்.